ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அழகு சமையல் அனுபவ சமையல் நம்ம சேனலில் மெக்ரூன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தூத்துக்குடியில் இது ரொம்ப ஃபேமஸ், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஈஸியாக ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. முட்டை வேணும், சர்க்கரை வேணும், முந்திரி வேணும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை 3லேருந்து ஒரு 4 முட்டை நமக்கு தேவைப்படும். இதுக்கு முட்டையோட அந்த ஒயிட் பார்ட் மட்டும்தான் நமக்கு தேவை. ஒரு துளி கூட அந்த மஞ்சள் கரு பற்றக்கூடாது, அப்போ வராது நமக்கு. முட்டை சைஸை வச்சுக்கிட்டு நம்ம எக் ஒயிட் ஒரு சின்ன முட்டையாக இருந்தால் ஒரு 4 முட்டை தேவைப்படும். பெரிய முட்டையாக இருந்தால் 3 முட்டையிலேயே நமக்கு 1/2 கப் கிடச்சிக்கும். முந்திரியை இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரையையும் நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப் நமக்கு கிடச்சிக்கிச்சு. இதை நம்ம ஒரு எக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஸ்பீடில் நம்ம எக் பீட்டரை வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம அடிக்கச்சியே நமக்கு நல்லா நுரைச்சிக்கிட்டு அந்த பீக் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி நல்லா நுரைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை ஒரு 3 இல்லது 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் கேப்பில் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா ஈஸியாக கரைஞ்சிடும். ஒரே நேரம் நம்ம ஃபுல் சர்க்கரையும் ஆட் பண்ணக்கூடாது, அப்போ நீர்த்து விட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாகவே ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் நமக்கு எல்லாம் பீட் ஆகி நல்லா அந்த பீக்கோட கிடச்சிரும். அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணக்கூடாது. பீக் வந்த உடனே அதை பார்த்து கரெக்டாக எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த எக் மிக்சர் நல்ல ஒரு ஸ்டீஃப் பீக் வந்துருச்சு. நல்லா நிற்கிது. அதே மாதிரி இதை ஒரு நம்ம ஸ்பூனில் எடுத்து கவுத்தி பார்த்தோன்னா கீழே விழக்கூடாது, அப்படியே நிற்கணும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம முந்திரி அரைச்சி வச்ச முந்திரியை உள்ளே சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி உள்ளே ஆட் பண்ணச்ச அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. முந்திரி ஆட் பண்ணச்ச நம்ம ஒரு ஸ்பூனால் மெதுவாக கலக்கி கொடுக்கணும். வேகமாக அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம பிளேட்லேயும் பட்டர் பேப்பர் போட்டு அதில் பட்டர் போட்டு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் முதல்லையே ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கோனும் நம்ம அழகாக பட்டர் பேப்பரில் ரெடி பண்ணி அழகாக வச்சுக்கணும். அப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆனவுடனே நமக்கு இதில் போட்டு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பேப்பர் கோன் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை ஃபஸ்ட்டே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோனெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இது ஒரே பேட்சாகவே நம்ம அவனில் வச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஏன்னா இது 2 ஹவர்ஸ் ஆகும் நமக்கு பேக் பண்ணி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்ச்லாம் நம்ம வைக்க முடியாது, திருப்பி அதெல்லாம் நீர்த்து போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே நம்ம ஒரே பேட்சாகவே வச்சு எடுத்துடணும் எல்லாத்தையும். பாருங்க, மெதுவாக ட்ராப்பாக விடுற மாதிரி நம்ம விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி பேக் பண்ண வேண்டியது தான். இது ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். 120 டிகிரி செல்சியஸில் 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இப்போ 2 ஹவர்ஸ் கழிச்சு நமக்கு நல்லா பேக் ஆயிடுச்சு. சூப்பராக அருமையாக தூத்துக்குடி மெக்ரூன்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ சொல்லியிருக்கிற அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான மெக்ரூன்ஸ் வீட்லேயே நம்மளும் ட்ரை பண்ணி செய்யலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.